வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போர் பதற்றம் உலக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக எரிசக்தி விநியோகத்தின் முக்கிய மையமாக கருதப்படும் கடற்பாதைகள் மற்றும் எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்கள் தற்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் மையமாக மாறியுள்ளன. இந்த சூழ்நிலையில் உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான இடமாக விளங்கும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் உருவாகியுள்ள பாதுகாப்பு பதற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நீரிணை வழியாக உலகின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் முக்கியமான பகுதி கடந்து செல்கின்றது. எனவே இந்த பகுதியின் பாதுகாப்பு நிலைமை உலக பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையோடு நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடற்பாதைகளில் ஒன்றாகும். ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த குறுகிய கடற்பாதை வழியாக தினமும் கோடிக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு உலக சந்தைக்கு அனுப்பப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் எரிசக்தி ஏற்றுமதிகள் பெரும்பாலும் இந்த நீரிணை ஊடாகவே உலக சந்தைக்கு செல்கின்றன. எனவே இந்த பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்பு பதற்றமும் ஏற்பட்டால் கூட உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தைகளில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாகும். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் நிலைமை காரணமாக ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பு அச்சங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக ஈரான் இந்த பகுதியிலே பல்வேறு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக வெளிவரும் தகவல்கள் உலக சந்தையில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இந்த அச்சம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை திடீரென்று உயரத் தொடங்கியுள்ளது. உலக சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை தாண்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விலை உயர்வு உலக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில் நேரடியாக பாதிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக போக்குவரத்து, தொழில்துறை, உற்பத்தி மற்றும் மின்சார உற்பத்தி ஆகிய துறைகளில் செலவுகள் அதிகரித்துள்ளன. எரிசக்தி விலை உயர்வுடன் செய்து உலக பங்குச்சந்தைகளும் பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது. முதலீட்டாளர்கள் போர் நிலைமைகளால் உருவாகும் பொருளாதார நிலைமைகளை பற்றி கவலைப்படுவதால் பல பங்கு சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகளின் உயர்வு உலகளாவிய பணவீக்கத்தை அதிகரிக்கும் அபாயத்தையும் உருவாக்குகிறது. இதனால் பல நாடுகளிலும் மத்திய வங்கிகள் கடுமையான நாணய கொள்கையினை மேற்கொள்ள வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறிப்பாக இலங்கை போன்ற இறக்குமதி சார்ந்த பொருளாதாரங்களுக்கு மிகவும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கை தனது எரிபொருள் மற்றும் எரிவாயு தேவைகளின் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றது. இதன் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைக்கு விழுந்தார் அதன் தாக்கம் நேரடியாக நாட்டின் பொருளாதாரத்தில் உணரப்படும். கச்சா எண்ணெய் விலை உயர்வுடன் இணைந்து இலங்கையின் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளும் அதிகரிக்க தொடங்கி உள்ளன. அதாவது எரிபொருள் விலைகளில் புதிய திருத்தம் அண்மையில் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்தது. அதன்படி ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 303 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் லங்கா சூப்பர் டீசல் ஒரு லீட்டரின் விலை 24 ரூபாவால் உயர்த்தப்பட்டு 353 ரூபாவாகவும், ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 317 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. அத்துடன் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாவால் உயர்த்தப்பட்டு 365 ரூபாவாகவும், மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலை 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 195 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. இது இவ்வாறு இருக்க உலக சந்தையில் எரிவாயு விலையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அமைய இலங்கையில் லிட்டோ நிறுவனத்தின் சமையல் எரிவாயு விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவரால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 300 ரூபாவாலும், 5 கிலோ சிலிண்டரின் விலை 120 ரூபாவாலும், 2.3 கிலோ சிலிண்டரின் விலை 56 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் குறித்த லிட்டோ நிறுவனத்தின் சமையல் எரிவாயு விலைகள் இலங்கையின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விலை வேறுபாடுகளை கொண்டுள்ளன. அதாவது கொழும்பு, கம்பகா மாவட்டங்களுக்கு பொறுத்தவரைக்கும் குறைந்த விலையாக தற்போதைய அதிகரிப்பின் பின்னர் புதிய விலையாக 3990 ரூபாவும், யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக விலையாக தற்போதைய அதிகரிப்பின் பின்னர் புதிய விலையாக 4312 ரூபாய் 92% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் காணப்பட்ட ஸ்திரத்தன்மை மற்றும் இந்த திடீர் உயர்வால் மீண்டும் இது நடுத்தர வர்த்தக குடும்பங்களின் மாதாந்த செலவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகின்றது. எரிபொருள் விலைகள் உயர்வது பொதுவாக பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயரக்கூடும். இது குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பெரிய சுமையாக மாறும். ஏற்கனவே பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் இலங்கை மக்களுக்கு இந்த புதிய விலை உயர்வு மேலும் கடினமான சூழ்நிலை உருவாக்கும் அபாயம் உள்ளது.
போக்குவரத்து கட்டணங்கள், மின்சார உற்பத்தி செலவுகள், விவசாய உற்பத்தி செலவுகள் மற்றும் தொழில்துறை செலவுகள் ஆகியவை அனைத்தும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த விலை உயர்வுகளின் நேரடி தாக்கம் பொதுவாக சமூகத்தின் அடித்தட்டு மக்களையே அதிகமாக பாதிக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு, போக்குவரத்து மற்றும் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் போது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பெரும் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும். ஏற்கனவே பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக சிரமங்களை எதிர்கொண்டு வரும் மக்களுக்கு இந்த நெருக்கடி புதிய சவால்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது. அதாவது எரிவாயு விலை உயர்வு காரணமாக இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே சில உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படுவதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்படுவதோடு ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி போன்றவை 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது இவை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. அதன் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் மின் கட்டணங்கள் 20% முதல் 30% வரை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க குறிப்பிடுகிறார். தற்போதைய அரசாங்கம் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் அழைக்கப்படும் நிலக்கரி டெண்டரை 4 மாதங்கள் தாமதப்படுத்தி தகுதிகளை தளர்த்தி நட்பு நிறுவனங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. தேவையான 38 நிலக்கரி கப்பல்களுக்கு பதிலாக இந்த முறை குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்களை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும். நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக ஜூலை முதல் செப்டம்பர் வரை டீசலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க வேண்டி இருக்கும். மேலும் ஒவ்வொரு கப்பலுக்கும் சுமார் 500 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியிருக்கும். குறைந்த விலையில் நிலக்கரி வழங்கப்படும் என்று கூறப்பட்டாலும் தரமற்ற நிலக்கரியை பெற்றதால் அரசுக்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறுகிறார். எப்படியோ அரசாங்கம் நிலைமையின் உச்சத்தன்மையினை மறைக்க ஏதேதோ காரணங்களை குறிப்பிட்டு வரும் நிலையில் மீண்டும் 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அரசின் நெருக்கடியான நிலைமைக்கு நாடு சென்று விடுமோ என்று அச்சமும் எழுகின்றது. இந்த நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கமளித்த போது இலங்கையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் எண்ணம் இல்லை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் உலக சந்தையில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டியுள்ள போதிலும் பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களை மூடுதல் மற்றும் வீட்டிலிருந்து வேலை செய்தல் போன்ற முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை முடக்குவதன் மூலம் எரிபொருள் நுகர்வை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்றும் நாட்டின் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பேணுவதே எமது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக இலங்கையில் எரிபொருள் நுகர்வு பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி புதிய பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்து பொருளாதார சவால்கள் உருவாகியுள்ள நிலையில் அவற்றை அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரம் மத்திய கிழக்கு நிலைமை மேலும் மோசமடைவதை ஈரானின் அறிவிப்புகள் வெளிப்படுத்துகின்றது. அதாவது ஈரான் தமது தாக்குதல் கொள்கையிலே புதிய வியூகத்தை வகுத்துள்ளதாக டெஹ்ரானின் காதம் அல் அன்பியா ராணுவ தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் சோல்பஹாரி தெரிவித்துள்ளார். அதற்கமைய பரஸ்பர தாக்குதல் கொள்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் இனிமேல் தாக்குதலுக்கு தாக்குதல் என்ற புதிய கொள்கையை ஈரான் பின்பற்ற போவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளுக்கு ஹார்மோஸ் நீரிணை வழியாக 1 லிட்டர் எண்ணெயை கூட கொண்டு செல்ல ஈரான் அனுமதிக்காது. அவர்களை நோக்கி செல்லும் எந்த ஒரு கப்பலும் அல்லது தாங்கியும் ஈரானின் இலக்காக அமையும். அதன்படி எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $200 வரை உயர்வதற்கு தயாராக இருங்கள் என்று அவர் எச்சரித்துள்ளார். எண்ணெய் விலை பிராந்திய பாதுகாப்பிலேயே தங்கியுள்ளதால் சர்வதேச சந்தையில் விலை உயர இலங்கை போன்ற நாடுகளில் எதிர்வரும் சில நாட்களில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் போர் நிலைமை மேலும் தீவிரமாகும் பட்சத்தில் உலக எரிசக்தி சந்தையில் இன்னமும் பெரிய அதிர்வுகள் ஏற்படலாம். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் எரிசக்தி போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டால் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தை முழுமையாக பாதிக்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் இலங்கை போன்ற நாடுகள் தங்களது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான மாற்று வழிகளை ஆராய வேண்டிய அவசியம் உருவாகும்.